ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேசிக் மாஸ்டர். நாங்கள் வரோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டிவிஎஸ் எலக்ட்ரிக். இந்த டிவிஎஸ் எலக்ட்ரிக்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது, ஐக்யூப் ஒன்று, ஆர்பிட் ஒன்று. இந்த ரெண்டு மாடலில் எது பெஸ்ட், எது வாங்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம என்னென்ன கம்பேரிஷன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸ், ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐடிசி அண்ட் ரியல் டைமு, அப்புறம் மோட்டர் கெப்பாசிட்டி என்ன, அப்புறம் சார்ஜிங் டைமு, அப்புறம் வாரண்டி டீல்ஸ், இது எல்லாமே கம்பேரிஷன் பண்ண போகிறோம். ஐக்யூப்ல பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது, ஓகேங்களா? அதாவது ஐக்யூப் எஸ்டி, ஐக்யூப் எஸ், அப்புறம் ஐக்யூப் மட்டும் தான் சொல்லுவாங்க, அதுக்கு வேற எதுவும் நேம் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி டைப் அண்ட் கெப்பாசிட்டி பார்க்குறோம். ஐக்யூப்லையும் சரி ஆர்பிலையும் சரி லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. ஐக்யூப்ல 3 வேரியன்ட் சொல்லுவாங்களா, எஸ்டி, எஸ், அப்புறம் ஐக்யூப். ஐக்யூப் எஸ்டில பாத்தீங்கன்னா 5.3 கிலோவாட் யூஸ் பண்றாங்க, அதே எஸ்ல பாத்தீங்கன்னா 3.5 கிலோவாட். ஆனா ஐக்யூப்ல மட்டும் 3 டைப் ஆஃப் பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 3.5, 3.1, 2.2. ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா 3.1 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தலாம். ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஐடிசி அண்ட் ரியல் டைம் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஐடிசின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து கிளைம் பண்ணுவாங்களா எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குது. அதே ரியல் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராக்டிகலா ஆன் ரோடு ஓடும் போது எவ்வளோ கிடைக்கும் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐக்யூப் எஸ்டில ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா 5.3 கிலோவாட்டுக்கு 212 கிலோமீட்டர் ஐடிசி கிளைம் பண்றாங்க. பட் ரியல் டைம் பாத்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐக்யூப் எஸ். ஐக்யூப் எஸ் பாத்தீங்கன்னா 3.5 கிலோவாட் பேட்டரி ஒரே பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா ஐடிசி பாத்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. பட் ரியல் டைமா 115 கிலோமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐக்யூப்ல 3 கெப்பாசிட்டி பேட்டரி சொன்னீங்களா, அது 3.55 கிலோவாட் பாத்தீங்கன்னா மேல ஐக்யூப் என்ன கிலோமீட்டர் சொன்னா அதே தான் இங்கேயுமே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3.1 கிலோவாட் பாத்தீங்கன்னா 123 கிலோமீட்டர் ஐடிசியும், ரியல் டைம் பாத்தீங்கன்னா 95 கிலோமீட்டரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2.2 கிலோவாட்டுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா 94 கிலோமீட்டர் ஐடிசியும், 75 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரியல் டைமும். நெக்ஸ்ட் ஆர்பிட் பாத்தீங்கன்னா 3.1 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்றாங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா 158 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. பட் ரியல் டைமா 115 கிலோமீட்டர் கிடைக்கும். இந்த ரியல் டைம் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடு சிங்கிள் பர்சன் ஓட்டினா இந்த கிலோமீட்டர் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கால்குலேஷன் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வரும். அதாவது லித்தியம் அயனும் எல்எஃப்இ பற்றியும் ஒரு டீப்பா ஒரு கம்பேரிஷன் பார்க்க போறோம். அது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எப்படி அந்த கால்குலேஷன் போடுறேன்னு சொல்றேன், நீங்களுமே போட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ல பாருங்களேன் 3.1 கிலோவாட் பேட்டரிக்கு 158 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. அதே ஐக்யூப்ல பாருங்க 3.5 கிலோவாட் பேட்டரிக்கு 145 தான் கிளைம் பண்றோம். இது 3.1க்கு 158. பட் ஐக்யூப்ல பாருங்க 3.5க்கு 145 தான் கிளைம் பண்றோம். அது ஏன் நெக்ஸ்ட் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மோட்டர் டைப் அண்ட் கெப்பாசிட்டி போறோம். மோட்டர் டைப் பாத்தீங்கன்னா ஐக்யூப்லயும் சரி ஆர்பிட்லயும் சரி ஹப் மோட்டர் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹப் மோட்டர் யூஸ் பண்றோம்னா என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதாவது மேக்ஸிமம் இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிட் டிரைவ் மோட்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு பெல்ட் டிரைவோ செயின் டிரைவோ வந்து டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்றாங்க. இப்போ பெல்ட் டிரைவ் மோட்டர் யூஸ் பண்றோம்னா என்ன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதே செயின் டிரைவ்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லூப்ரிகேஷன் பண்ணணும், டைட் வைக்கணும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டா ஹப் மோட்டர் வந்து பெஸ்ட்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டர் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஐக்யூப்ல 3 வேரியன்ட் சொல்லிருக்காங்களா, இந்த 3 வேரியன்ட் பாத்தீங்கன்னா சேம் ஒரே மோட்டர் கெப்பாசிட்டி யூஸ் பண்றாங்க. 3 கிலோவாட் நாமினல் பவரும் 4.4 கிலோவாட் பாத்தீங்கன்னா பீக் பவர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா 1.8 கிலோவாட் நாமினல் பவரும் 2.5 கிலோவாட் பீக் பவர் யூஸ் பண்றாங்க. இந்த கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, ஏன் ஐக்யூப்ல வந்து கம்மியாகும் ஆர்பிட்ல இருந்து அதிகமாகும், அது ஏன்னு பாத்தீங்கன்னா மோட்டர் பவர் தான். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மோட்டர் பவர் ஐக்யூப்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, 3 கிலோவாட் நாமினல் பவர் சொன்னீங்களா. அதே ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா 1.8 கிலோவாட் நாமினல் பவர் யூஸ் பண்றாங்களா. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஐக்யூப்ல வந்து மைலேஜ் கம்மியாகும், ஆர்பிட்ல வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்குது. இது எல்லாமே இன்னொரு டிஃபரன்ஸுமே இருக்குது, அது வந்து கம்பேரிஷன் டேபிள் லாஸ்டா பார்ப்போம், அதில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் என்னன்ட்டு. பாத்தீங்கன்னா வாரண்டி பத்தி பார்க்க போறோம். இந்த வாரண்டி பாத்தீங்கன்னா ஐக்யூபும் சரி ஆர்பிட்டும் சரி ஒரே வாரண்டி தான் கொடுக்குறாங்க. இப்ப ஸ்கூட்டருக்கும் பேட்டரிக்கும் பார்த்தோம்னா இப்ப ஸ்கூட்டர் வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years 50,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. பேட்டரிக்கும் சேம் அதே தான், 3 years 50,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே ஐக்யூபும் சரி ஆர்பிட்டும் சரி ஒரே வாரண்டி பீரியட் தான். நெக்ஸ்ட் நான் வேல்யூ ஃபார் மணி எது சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் மாடல் தான் கரெக்ட் தான் நீங்க நினைச்சது. ஏன்னு பாத்தீங்கன்னா 3.1 கிலோவாட் பேட்டரிக்கு பாத்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் ரியல் டைம் கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இது 115 கிலோமீட்டர், இது 115 கிலோமீட்டர், இது கீழே பாத்தீங்கன்னா மீது எல்லாமே 95-70 தான். பட் பிரைஸ் பாருங்களேன், இந்த 115 கிலோமீட்டர் 1,40,000, இந்த 115 கிலோமீட்டர் 1,30,000, இது 95க்கு 1,23,000. ஸோ இதோட எல்லாமே பிரைஸ் ஜாஸ்தி தான். ஸோ அதனால இதுதான் இந்த மாடல் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். இந்த ஐக்யூப் பெஸ்டியும் நல்ல மைலேஜ் தான், பட் என்னன்னா கொஞ்சம் ஓவர் காஸ்ட். ஸோ அதனால தான் நம்ம வேல்யூ ஃபார் மணியில் எடுக்கல. ஸோ அதனால தான் இந்த ஆர்பிட்டர் மாடல் எடுத்துக்கிறோம்.
இந்த ஐக்யூ பேஸ் பாருங்களேன், ஐக்யூ பேஸ் ஐக்யூ 3.5 கிலோவாட், இதுவும் 3.1. பட் ரியல் டைம் ரேஞ்ச் பாருங்க 115 கிலோ 115. பட் இங்க பாருங்களேன் 3.1 கிலோவாட்டுக்கு 115 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அது மோட்டர் டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தானா, இன்னொன்று வந்து கம்பாரிசன் டேபிள்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தானுங்களா. ஸோ அதை பார்க்கலாங்களா நம்ம. ஆக்சுவலி அந்த கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் மோட்டர் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கே என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்யூ பேஸ்ல பாருங்க 3.5 கிலோவாட், ஐக்யூப்ல பாருங்க 3.5 கிலோவாட். அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி உள்ளார இன்ஸ்டால் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 3.5 கிலோவாட் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளால யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா 3.2 கிலோவாட் தான் ரெண்டுல யூஸ் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் கால் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, பிரைஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது அது பாருங்க 3.1 கிலோவாட்டா, பட் யூஸ் பண்ண முடியாது பாருங்க 2.7 கிலோமீட்டர் தான். இதனால தான் இந்த கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாங்களா. ஆர்பிட்டர் 3.1, ஐக்யூப் 3.1, ஐக்யூப் 3.5, ஐக்யூப் பேஸோட 3.5. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர், 95, 115, 115. பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 3.1 கிலோமீட்டர். இதில் 3.1 பட் யூஸ் பண்ண முடியாது 2.7. இதில் 3.5 கிலோமீட்டர் பட் யூஸ் பண்ணது 3.2. சேம் ஐக்யூ பேஸில் 3.5 யூஸ் பண்ணது 3.2. 4 இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 மோட்ஸ் தான் இருக்கும். ஸ்பீட் டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும் 65, 82, 78, 78. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வீலு. ஐக்யூப் 3லையும் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வீலு. இதுலையுமே டச் டிஸ்பிளே, 4 மாடலுமே டச் டிஸ்பிளே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரம் பிரேக்கு ஆர்பிட்டரில். ஐக்யூப்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் ரியர் ட்ரம்மு. இதுலேயும் சேம் ஃப்ரண்ட் டிஸ்க் ரியர் ட்ரம் தான். மியூசிக் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாடலில் இருக்காது. ஆர்பிட்டரில் ஐக்யூப் 3.5 கிலோவாட் வரையுமே இருக்காது. ஐக்யூப் எஸ்ல மட்டும் தான் மியூசிக் கண்ட்ரோல் இருக்கும். நெக்ஸ்ட் சேவிங்ஸ் பார்த்தலாமா. ஆர்பிட்டர் 3.1க்கு ஐக்யூ 3.1 15,000 டிஃபரன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பீடும் இந்த பிரேக் சிஸ்டம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அத்தனையும் கம்மி மைலேஜுக்கே நம்ம 15,000 எக்ஸ்ட்ரா கட்டுறோம். அடுத்தது ஆர்பிட்டர் 3.1க்கு ஐக்யூ 3.5 பார்த்தலாமா, எல்லாமே சேம் தான் ஓரளவுக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் பிரேக் சிஸ்டம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அதை விட்ட வீல் பேஸ் டிஃப்ரெண்ட். இதுக்கு அவசரம் பார்த்தீங்கன்னா 22,000 எக்ஸ்ட்ரா பே பண்ண போறோம். சரிங்களா. அடுத்தது ஐக்யூப் எஸ் 3.5 என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதுவும் அதே தான். 78 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கும் வீல் பேஸுக்கும். இந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா சின்னது தான், ஒன்றும் பெருசுலாம் கிடையாது. அப்புறம் பிரேக் சிஸ்டமுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னன்னா மியூசிக் கண்ட்ரோல். இதுக்கோசம் 32,000 பே பண்ண போறோம். ஆக்சுவலி ஐக்யூப்ல மட்டும் தான், ஐக்யூப் எஸ்டில மட்டும் பார்த்தீங்கன்னா தான் டச் டிஸ்பிளே வருது. இந்த வாலெட்ஸ் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த 30,000 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டச் கொடுத்துருந்தோம், இங்கே அதுவுமே இல்லை. சரி, இப்போ ஏன் நம்ம இந்த மாடல் சூஸ் பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். பார்த்தீங்கன்னா 34 லிட்டர் பூட் ஸ்பேஸு, ஓடி அப்டேட்டிக்ஸ் இது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இது, க்ரூஸ் கண்ட்ரோலு, ஹப் மோட்ரு, 10x10 நேவிகேஷன், இன்கமிங் காலு, ஆன்டி தெஃப்ட் அலர்ட்டு, நேவிகேட் டு ஸ்கூட்டர், லைவ் லொகேஷனு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, கிராஷ் அண்ட் ஃபால் அலர்ட்ஸு, மோட்டர் கட் ஆஃப் காலு, ஜியோ ஃபென்சிங், யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 4 months ஆர் 4,000 கிலோமீட்டர் ஒன்ஸு, 800 to 1,200 rupees ஆகுனாங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,13,750 வருது. ஸோ ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. ஐக்யூப் சூஸ் பண்றத ஆர்பிட்டர் சூஸ் பண்றது தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,13,000 105 கிலோமீட்டர் கொடுக்குறான். இதே ஐக்யூப்ல பாருங்க 1,30,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு அதுக்கே 105 கிலோமீட்டர் தான் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்பிட்டர்ல இன்னொருமே பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி லாங் டைமா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா 1.8 கிலோவாட் தான் நாமினல் பவர் யூஸ் பண்றாங்க மோட்டர் கெப்பாசிட்டி. அது ரியல் டைம் எக்ஸாமினேஷன் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரெகுலரா ஒரு 80 to 90 கிலோமீட்டர் நம்மளுக்கு ரெகுலரா ஓட்டுறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ நம்ம 100 கிலோமீட்டர் போட்டு வண்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேட்டரி டீகிரேஷன் ஆகுமா. ஸோ பேட்டரி டீகிரேஷன் பாத்தீங்கன்னா 3 to 4 yearsல கண்டிப்பா ஆகும். அதனால அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்ப வந்து ஒரு 100 கிடைக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90 தான் கிடைக்கும். ஓகேங்களா. அப்ப அந்த டைம்லயும் நம்மளுக்கு 3 கிலோவாட் மோட்டர் பவர் யூஸ் பண்றோமோ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நல்லாவே இன்னும் மைலேஜ் டிராப் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு ரியல் டைமா கிடைக்க வேண்டிய கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு 10 போயிடும். ஸோ இப்போ 1.8 கிலோமீட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரொம்ப டிராபேக் ஆகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங் டைமா நம்மளால பேட்டரி யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆர்பிட்டர் சூஸ் பண்றது பெஸ்ட்ன்ட்டு. இந்த மாதிரி வேற எந்த பிராண்டு டீப்பா கம்பேரிசன் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ அது பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஓரியன்டும் டீப்பாவும் இருக்கிற விஷயத்த சிம்பிளிஃபை கொண்டு வரதான் நம்ம சேனலோட நோக்கமே. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.